ஃபார்முலா தெரிஞ்ச போது நம்ம இந்த யூனிட் முடிச்சிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 ஃபார்முலா பக்கம் வரும். இங்க ஒரு 10 to 15 ஃபார்முலா தெரிஞ்ச போதும் இந்த மாடலோட நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்ச போது எப்படி அப்ளை பண்ணணும்னு ஐடியா தெரிஞ்ச போது நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். சரிடா கண்ணு? மாடலோ 3ல பார்த்தீங்கன்னா மெயினா பார்த்தீங்கன்னா கார்லேஷன் கண்டுபிடிச்சிக்க ரெண்டு மெத்தட் மெயின். ஒன்று பார்த்தா கார்ல் பியர்சன் மெத்தட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேங்க் கார்லேஷன் இஸ் கால்ட் ஸ்பியர்மேன் கார்லேஷன். நம்ம ஆல்ரெடி நம்ம கேட் ஒன்லயே மாற்றி போட்டோம். பட் அவங்க எது போட்டாலும் கரெக்ட் தான். அவங்க என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது ரேங்க் கார்லேஷன் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துக்கிறாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுக்கு தெரிஞ்சிட்டாவே நம்ம ரெக்ரெஷன் லைன் எப்படி போகிறது நம்ம ஐடியா தெரிஞ்சிடும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன பார்ஷியல் அண்ட் மல்டிபிள் கார்லேஷனோட கான்செப்ட் அண்ட் மல்டிபிள் ரெக்ரெஷனோட கான்செப்ட் இருக்குது. இங்கே 3 கான்செப்ட்ல வந்து ஸ்கேட்டர் டயக்ராம் இதுதான் வந்து நம்மளுக்கு நியூ கான்செப்ட். இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர் நோட் பண்ணுவாங்க, கார்லேஷன் மேபி ஆர் நோட் பண்ணுவாங்க, ரேங்க் கார்லேஷன் மட்டும் ரோ நோட் பண்ணுறாங்க. மற்றபடி ஆர் தான் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஆர் தான் நோட் பண்ணுறாங்க, பெருசாக இங்கே எதுவும் இல்லை. ஆரோட வேல்யூ மேக்ஸிமம் என்னவா இருக்குன்னா -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். இப்போ ஆர் ஈக்குவல் 0னா நோ கார்லேட் அண்ட் ஆர் ஈக்குவல் டு -1னா இஸ் அ பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேட், ஆர் ஈக்குவல் டு +1னா இஸ் அ பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேட். ஸோ 3 நேம் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு பேர் நோ கார்லேஷன், இதுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன், இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். இதான் மெயின். மற்றபடி 1 -1 லெஸ் தென் ஆர் லெஸ் தென் 1னா இதுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா -1 லெஸ் தென் ஆர் லெஸ் தென் 0னா இஸ் அ நெகட்டிவ் கார்லேஷன், 0 லெஸ் தென் ஆர் லெஸ் தென் 1னா இஸ் அ பாசிட்டிவ் கார்லேஷன். பர்ஃபெக்ட்ங்கிற வீடு இருக்காது. எப்போ பர்ஃபெக்ட் வீடுங்க இருக்குன்னா அந்த ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு -1ங்கிற வரும்போது தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட்ங்கிற வீடு இருக்கும். இல்லைன்னா வந்து இதுக்கு பேர் நெகட்டிவ் கார்லேஷன், இதுக்கு பேர் பாசிட்டிவ் கார்லேஷன். இதுதான் மெயின் ஐடியாவாக இருக்கும். சரி, இப்போ என்னன்னா பர்ஃபெக்ட் கார்லேஷன் என்னன்னா இஸ் ஒரு ஒன் இஸ் கால்ட் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். அவ்வளோதான். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற லைன் தான் இது. இது வந்து நெகட்டிவ் கார்லேஷனா எக்ஸ் ஈக்குவல் டு -ஒய்ங்கிற லைன் இது. அப்படியே இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஆர்டர். எக்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஆச்சுன்னா ஒய்யும் இன்க்ரீசிங் ஆகும். எக்ஸ் டிக்ரீசிங் அண்ட் ஆச்சுன்னா அது வந்து டிக்ரீசிங் ஆகும். அந்த கான்செப்ட் படி இங்கே வரும். அதுதான் வந்து நம்மளோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன். இது பார்த்தா பர்ஃபெக்ட் கிடையாது, இது லைஸ் பிட்வீன். அதாவது 0 லெஸ் தென் ஆர் லெஸ் தென் 1ங்கிற கேஸுக்கு இந்த கார்லேஷன் வரும். இது வந்து -1 லெஸ் தென் ஆர் லெஸ் தென் 0 கேஸுக்கு இந்த பாயிண்ட் வரும். அதாவது கார்லேஷன் வந்து நம்ம இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இல்லாத ஒரு கார்லேட் வந்து நம்மளுக்கு ஆல்டர்னேட் வழி வரும். ஸோ அதை வந்து நம்ம நெகட்டிவ் கார்லேஷனுங்கிறாங்க. நோ கார்லேட்னா நோ இன்க்ரீசிங் நோ டிக்ரீசிங். அந்த கான்செப்ட் படி வரும்போது இந்த மாதிரி ஸ்லாண்ட் லைனில் போகாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட் ஷேப்பில் வரும். இங்கே எந்த ஸ்லாண்ட் ஷேப்பிலும் போகாது, ஒரு ஸ்கொயரோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் மாதிரி வருது. இது பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 0ங்கிற கான்செப்ட். சரிங்களா? இதுக்கு என்ன சொன்னால் பாசிட்டிவ் கார்லேஷன் ஆர் 0 லெஸ் தென் ஆர் லெஸ் தென் ஆர் 1, இது -1 லெஸ் தென் ஆர் லெஸ் தென் 0. இதுதான் கேஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் டயக்ராம் பேர் வந்து ஸ்கேட்டர் டயக்ராம். இது ஸ்கேட்டர் டயக்ராம் நான் ஒரு டைப்போட டயக்ராமும் நான் ட்ரா பண்ணிட்டேன். 2 4 5 டைப்போட டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பேசிக் ஐடியா ஆஃப் ஸ்கேட்டர் டயக்ராம். சப்போஸ் எக்ஸ்பிளைன் ஸ்கேட்டர் டயக்ராம்னா ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு இந்த கான்செப்ட் எழுதி டயக்ராம் ட்ரா பண்ணவே இதுதான் உங்களோட ஸ்கேட்டர் டயக்ராமோட ஐடியா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா கார்ல் பியர்சனோட ஃபார்முலா. கார்ல் பியர்சன் வந்து 6 நோட் பண்ணுறாங்க. இங்கே ஆல்ரெடி கோவேரியன்ஸ் ஒன்று நோட் பண்ணுறாங்க. கோவேரியன்ஸனோட ஐடியா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. x, y ஈக்குவல் டு சம்மேஷன் xy மைனஸ் x பார் இன்ட்டு y பார். இது நிறைய ஃபார்முலா நோட் பண்ணுறாங்க. அந்த ஃபார்முலா தான் இங்கே எழுதுறாங்க. சம்மேஷன் x சம்மேஷன் yனா x மைனஸ் x பார் இன்ட்டு y மைனஸ் y பார். அதாவது கோவேரியன்ஸ் நியூமரேட்டர் டேர்மு. அதுக்கு 3 ஃபார்முலா டிபைன் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி எழுதிக்கணும். அதுனா சம்மேஷன் x மைனஸ் x பார் இன்ட்டு y மைனஸ் y பாருங்க ஒரு ஃபார்முலா. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்க, n இன்ட்டு சம்மேஷன் xy மைனஸ் சம்மேஷன் x இன்ட்டு சம்மேஷன் y. இது ஒரு ஃபார்முலா. ஸோ அதர்வைஸ் அனதர் ஃபார்முலா இங்கே கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா சம்மேஷன் xy இன் மைனஸ் x பார் y பார். இந்த ஃபார்முலா. ஸோ எனி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஃபார்முலா உங்களுடைய ஈஸி கான்செப்ட்டுங்கும் போது நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ சிங்கிள் டேட்டாவாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். சிங்கிள் டேட்டா மீன்ஸ் டேட்டாவோட வேல்யூ சிங்கிள் டிஜிட். சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் 1 5 8 இந்த மாதிரி இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் மோர் தேன் சிங்கிள் டிஜிட் வேல்யூ 10 20 1000 இந்த மாதிரி இன்க்ரீஸிங் ஆகும்போது வேல்யூஸ் 2 டிஜிட் 3 டிஜிட் வேல்யூஸ் இன்க்ளூட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன எடுக்கிறாங்கன்னா இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறான்.
u ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏவும் அண்டு v ஈக்குவல் டு ஒய் மைனஸ் பியும் டிபெண்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு uv சம்மேஷன் u சம்மேஷன் v இங்க u ஸ்கொயர்ட் இங்க u அப்படியே மாற்ற சொல்லிட்டோம். ஒய்க்கு பதிலாக வியாவும் எக்ஸுக்கு பதிலாக யூவாவும் மாற்ற சொல்லிட்டோம். அவ்வளோதான். ஸோ இல்லைன்னா வச்சுங்களேன், இந்த வேல்யூ நீங்கள் அப்படியே வச்சுட்டு போனீங்கன்னா கால்குலேஷன் ரொம்ப பெருசாக போகும். சிங்கிள் டிஜிட் மட்டும் வந்ததுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணுங்க. டபுள் ஆர் ட்ரிபிள் ஆர் அதுக்கு மேலேயும் போகலாம். ஏன்னா உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின் வரும். அப்படிங்கும் போது நீங்கள் மேக்ஸிமம் இந்த யூவியோட கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு ஏபி அப்படிங்கிற அப்ளை பண்ணிட்டு நம்ம ஈஸியாக போட்டீங்கன்னா உங்களோட கால்குலேஷன் பார்ட் வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்க. பட் இப்போ லென்த் கால்குலேஷன் வரும்போது யூவிக்கு மாற்றிக்கிங்க. யூவிக்கு மாற்றிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் கால்குலேஷனோட ஃபார்முலா. சரி டக்குன்னு சசுதா கண்ணு இருக்கிறீங்களா? அடுத்து பார்க்கலாமா? ஸோ ரேங்க் கார்லேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரேங்க் கார்லேஷன் 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று பார்த்தா நான் ரிப்பீட்டட் ரேங்க் அண்ட் ரிப்பீட்டட் ரேங்க். இது பார்த்தீங்கன்னா நோ ரிப்பீட்டட் ரேங்க். ரேங்க் வந்து ரிப்பீட்டட் ஆகாத இருக்கலாம். ரிப்பீட்டட்னா வேல்யூஸ் வந்து ரிப்பீட்டட் இருக்காது. உங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மார்க் எடுத்தீங்கன்னா அங்கே 50 பேர் இருக்காங்க, 50 பேரும் டிஃப்ரெண்ட் மார்க் எடுத்திருப்பாங்க. இல்லைன்னா சம் பர்சன் வந்து சேம் மார்க் எடுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து ரிப்பீட்டட் ரேங்க் அண்ட் நோ ரிப்பீட்டட் ரேங்க். ஸோ இதான் மெயின் ஐடியா. ஸோ ரிப்பீட்டட் ரேங்க்னு எப்படி போகிறது, நான் ரிப்பீட்டட் ரேங்க்னு எப்படி போகிறது நம்ம ஆல்ரெடி தெரியும். ஜஸ்ட் ஃபார்முலா கோத்ரூ பண்ணிங்க. இந்த ஃபார்முலா அனதர் ஐடியாவும் எழுதுவாங்க. n இன்ட்டு n மைனஸ் n எழுதி எடுத்துட்டு எனக்கு n ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். இந்த ஃபார்முலா படி ரீப்ளேஸ் பண்ணால் இது சம்டைம்ஸ் ஸ்மால் டி நோட் பண்ணுவாங்க. ஸ்மால் டியோட வேல்யூ என்னன்னா ரேங்க் எக்ஸ் மைனஸ் ரேங்க் ஒய், டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 ரேங்க்ஸ். 2 டேட்டாவோட ரேங்க்ஸ் வந்து நம்ம இண்டிவிஜுவல் டேட்டாக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி போகிறது தான் வந்து டிஐயோட வேல்யூ. மேபி இங்கே கேபிட்டல் டி நோட் பண்ணால் இது கேபிட்டல் டியை வச்சுக்கோங்க, ஸ்மால் டி நோட் பண்ணால் இது ஸ்மால் டி நோட் பண்ணிக்கோங்க. இங்கே எம்ங்கிறது நோட் பண்ணுறாங்க, இங்கே M1 ரெண்டுமே, இது M2 அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய வேல்யூஸ் வரும். M1, M2 அது எவ்வளோ வேல்யூஸ் வரும் நமக்கு தெரியாது. அதெல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ரேங்க் வந்து எவ்வளோ டைம் ரிப்பீட்டட் வருதோ அதை இண்டிவிஜுவலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்ளை பண்ணுறது. ரிப்பீட்டட் ரேங்கோட எத்தனை வேல்யூஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகுதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு, சப்போஸ் 75 வந்து 3 பேர் எடுத்தீங்கன்னா அந்த 3 போட போகிறீங்க. சப்போஸ் 45 வந்து 2 பேர் எடுத்தீங்கன்னா அது 45 வந்து எத்தனை டைம் வருங்க, 2 டைம்ஸ் வரும்போது 2 நீங்கள் போட போகிறீங்க. சரிங்களா? 3 வந்து 3 டைம்ஸ் போடுறீங்க, 2 வந்து 2 டைம்ஸ் போட்டு அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணி போடுறீங்க. திஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ இதை வந்து நம்ம இன் ஜென்ரல் ஈஸியான ஃபார்முலாவை நோட் பண்ணோம். இது ஈஸியான ஃபார்முலா எப்படி நோட் பண்ணோம்னா 1 மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் ப்ளஸ் 1/12 இன்ட்டு சம்மேஷன் எம் ஸ்கொயர்ட், அதாவது எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1, எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12 போட்டாச்சு. இது ஓவரால் டிவைட் பை இந்த டைம் விட்டு ஓவரால் டிவைட் பை n இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1. இதுதான் ஃபார்முலாவாக படிச்சிருப்போம். அதனுடைய அனதர் ஐடியா வந்து இந்த ஃபார்முலா. அது ரெண்டு சேம் ஃபார்முலா தான், அனதர் ஐடியா வந்து இந்த ஃபார்முலா. ஸோ இதான் வந்து ரேங்க் கார்லேஷனோடது கான்செப்டோட ஃபார்முலா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெகர்ஷன் லைன். ரெகர்ஷன் லைன் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ் ஆன் ஒய் அண்டு ஒய் ஆன் எக்ஸ். ஸோ 2 லைன் இருக்கும். அந்த 2 லைனுக்கு உண்டான ஃபார்முலா இதுவும் படிச்சிருப்பீங்க, இல்லை இன்னும் அனதர் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. அதாவது நம்ம படித்த ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு பிஒய்எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். பிஒய்எக்ஸோட வேல்யூ தான் இது. நான் உடனே கொடுத்துட்டேன். பிஒய்எக்ஸோட வேல்யூ தான் இது. அப்போ பிஒய்எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் டிவைட் பை சிக்மா எக்ஸ். ஸோ அதே ஐடியா தான் எக்ஸ் ஆன் ஒய்க்கு. என்னோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு பிஎக்ஸ்ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். அப்போ பிஎக்ஸ்ஒய் என்ன வரும், இதனோட ஆப்போசிட் ஐடியா. ஆறுங்கிறது காமன், அங்கே மேலே சிக்மா ஒய்ன்னு இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் இருக்கும். அப்போ ரெசிப்ரோக்கலாக மாற்றுங்க, சிக்மா எக்ஸ் டிவைட் பை சிக்மா ஒய். அந்த ஐடியா தான் இங்கே போடுறோம். இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பிஎக்ஸ்ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த டைம் வந்து என்ன எடுக்கிறீங்க, பிஎக்ஸ்ஒய்ன்னு எடுத்துக்கிறீங்க. அதர்வைஸ் அவன் P1 P2 நோட் பண்ணுறான்ல, அப்போ இது வந்து P2 நோட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு P2 நோட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய ரெகர்ஷனோட கான்செப்ட். இந்த P1 P2 ஆர் ரெகர்ஷன் கோஎஃபிஷியன்ட். இந்த B1, B2 ஆர் ரெகர்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ ரெகர்ஷன் கோஎஃபிஷியன்ட். அப்போ ரெகர்ஷன் கோஎஃபிஷியன்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆர் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது வந்து P1 தெரிஞ்சிச்சு, இது வந்து P2 தெரிஞ்சிச்சு. இது வந்து P1 வேல்யூ, இங்கே இருக்குது P2 வேல்யூ. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஆர் ஸ்கொயர் கிடச்சிடும். இங்கே பாருங்கள், இது ரெசிப்ரோக்கல் வேல்யூன்னு சொன்னேன். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்னவும் இந்த டைம் கட்டாயிரும், ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட வேல்யூ என்ன, வெரி இம்பார்ட்டன்ட். இது பேசிக் பண்ணிட்டு கூட நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம்.
R equal to root of P1 into P2. P1 into P2. இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும். R values lies between -1 less than or equal to R less than or equal to 1 தெரியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. பட் ரூட்டுக்குள்ள வரும்போது நல்ல இம்பார்ட்டன்ட் இது ரூட் ஆஃப்னு ஒரு கான்செப்ட் வருது. அப்போ ரூட் ஆஃப் ஒரு கான்செப்ட் வரும்போது இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். P1 வேல்யூ P2 வேல்யூ ஆர் சேம் சைன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூ. மைனஸ்னா மைனஸ் போடுறீங்க, பிளஸ்னா பிளஸ் போடுறீங்க. அப்போ P1 P2க்கு வந்து என்ன கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைக்கணும்? ரெண்டுமே மைனஸா இருக்கலாம், ஏன்னா ரெண்டுமே பிளஸா இருக்கலாம். ஆப்போசிட் சைன் வந்து நாட் பாசிபிள். ஓகேங்களா? ஆப்போசிட் சைன் வந்து நாட் பாசிபிள். P1க்கு P2க்கு சேம் சைன் தான் இருக்கணும். ஆப்போசிட் சைன் வந்து நாட் பாசிபிள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இதை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் வரலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சரி, அப்போ ஆரோட வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னா P1, P2 ரெண்டுமே பாசிட்டிவா இருந்ததுன்னா R வந்து பாசிட்டிவ். ரெண்டுமே நெகட்டிவா இருந்ததுன்னா ஆரோட வேல்யூ வந்து நெகட்டிவ். ஆரோட வேல்யூ வந்து நெகட்டிவ். திஸ் இஸ் a very important point. சரி, இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆர் வேல்யூ பாயிண்ட் அவுட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டானா ரெண்டுமே பாசிட்டிவ் வந்து ஆர் வந்து பாசிட்டிவ் கார்லேஷனா எழுதுறீங்க, ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா ரெண்டுமே நெகட்டிவ் கார்லேஷன் எழுதுறீங்க. ஆப்போசிட் சைன்ஸ் வந்திருந்ததுன்னா கண்டிப்பா ஆரோட வேல்யூ நாட் எக்ஸிட், அந்த P1ஓட P2ஓட வேல்யூவே டஸ் நாட் எக்ஸிட் தான். ரெண்டுமே சேம் சைன் தான் வரும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் த ரெக்ரெஷன் லைன். த ரிலேஷன் பிட்வீன் த ஆல்சோ ரெக்ரெஷன் லைன் அண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா P1 and into P2ஓட வேல்யூ கம்பல்சரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்கணும், தவிர கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கக்கூடாது. ஏன்னா ஆரோட வேல்யூ லைஸ் பிட்வீன் இது தானே. அப்போ ஆரோட வேல்யூ லைஸ் பிட்வீன் இதுன்னா இதனோட மல்டிபிகேஷன் கம்பல்சரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்கணும். அது மைனஸ் மைனஸாவோ இல்லை ப்ளஸ் ப்ளஸாவோ எது வேணா இருந்துக்கலாம். ரெண்டோட மல்டிபிகேஷன் அப்பதான் நம்ம ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்? ரூட் 1 வந்து 1, அது ரூட் 1.1 வந்து இது மோர் தென் 1. கரெக்டா? மோர் தென் 1 வந்து இஸ் நாட் பாசிபிள். மோர் தென் 1 வந்து இஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஆர். அப்போ ரெண்டோட மல்டிபிகேஷன் கம்பல்சரி என்னவா தான் இருக்கணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வேணா இருக்கலாம். எதர் 0வா இருக்கலாம், ஆர் அப் டு 0.99 ஆர் 1 கூட வந்துக்கலாம். பட் மோர் தென் 1 நெகட்டிவ் சைடு மோர் தென் 1 எதுவுமே வரக்கூடாது. தட் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதான் வந்து ரெக்ரெஷன் லைன் அண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட மெயின் பாயிண்ட்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் இருக்கும், அந்த நம்ம ப்ராப்ளம் போடும்போது நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிளான் ஆஃப் த ரெக்ரெஷன் வித் 3 வேரியபிள்ஸ். ஸோ இதே சம் புக்கில் பார்த்தீங்கன்னா இது பீட்டா நோட் பண்ணுவாங்க, பீட்டா ஆஃப் 1.2.3 இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. இந்த R12 R13ங்கிறது என்ன? ஆல்ரெடி நம்ம கார்லேஷன் பார்த்தோம். R ஈக்குவல் என்ன? n into summation xy minus summation x into summation y divided by sigma x into sigma y. இதுதான் ஃபார்முலா. அப்போ R12 என்ன? இது மொத்தம் 3 வேரியபிள். 3 வேரியபிளும் போது என்ன ஆகும்? 3 வேரியபிள்ல x1, x2 இருக்கலாம். அடுத்தது R23னா x2, x3ஓட கார்லேஷன். அடுத்தது என்ன கிடைக்கும்? R of 23க்கு அப்புறம் 32 கூட வரலாம். இங்க பாருங்க 32 or 23 எது வேணா வரலாம். அப்போ இதே மாதிரி கண்டுபிடிக்கிறது என்னோட ஐடியா. அப்போ R23யும் 32 ஒன்று தான், அடுத்து 13 வரணும். அப்போ 1, 3 இதனோட கார்லேஷன். ஸோ மெயின் ஐடியா இது எப்படி நோட் பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து R12 ஆகும், இது வந்து R23 ஆகும், இது வந்து R13 ஆகும் நோட் பண்ணுறாங்க. இது மாற்றி வந்தாலும் ரெண்டு சேம் தான். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த கார்லேஷன் பார்த்தீங்கன்னா R21 கேட்டுக்கலாம், ரெண்டு சேம் ஐடியா தான். இது R32ன்னு வரலாம், இது வந்து R31 வரலாம். இந்த ரெண்டு வேல்யூமே சேம் தான். ஸோ ஒரு ப்ராப்ளம் கிடையாது, இது நம்ம மாற்றி போட்டாலும் தப்பு கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய 3 வேரியபிள்ஸோட ரெக்ரெஷன் லைனோட கான்செப்ட். P12.3ஓட ஃபார்முலா இதுதான் சொல்கிறாங்க. அதாவது சிக்மா 1ங்கிறது என்னது? சிக்மா 1ங்கிறது நம்மளுடைய x1 வேரியபிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சிக்மா 2ங்கிறது என்னது? x2ஓட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா, அதாவது சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஈஸியான ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க ஈஸியான ஃபார்முலா. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மாடலில் கூட பார்த்தோம். இதை ஈஸியான ஃபார்முலா. இதுக்கு கிட்ட 4-5 ஃபார்முலா இருக்குது. நாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக இருக்கும். அப்போ x1னா x1 யூஸ் பண்ணுங்க, x2னா x2 யூஸ் பண்ணுங்க. அவன் என்ன கொஸ்டின் கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி யூஸ் பண்ணிங்க, நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ ஒமேகாங்கிறது ஜென்ரலாக டிட்டர்மெண்டோட கான்செப்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஒமேகா 1-2ங்கிறது என்ன? ஒமேகா 1-2ஓட எலிமெண்ட் இதாக வச்சுக்கிட்டு ஒமேகா 1-2 யார்? இவன் தானே எலிமெண்ட்டு. அப்போ இவனை எலிமெண்ட்டாக வச்சுட்டு இந்த டிட்டர்மெண்ட் கண்டுபிடிப்பாங்க. அதான் வந்து நமக்கு ஒமேகா 1-2ஓட வேல்யூ.
ஒமேகா 11ங்கிறது என்ன? இந்த வேல்யூ வச்சு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பாங்க. அதான் வந்து ஒமேகா 11ஓட வேல்யூ. ஆல்ரெடி நம்மளுக்கு பேசிக் ஐடியா தெரியும். என்ன ஐடியா? A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. அப்ப இங்க வந்து ஒமேகா 11ங்கிறது நம்ம இத வச்சு போடுவோம். ஒமேகா 12ங்கிறது இத வச்சு போடுவோம். ஒமேகா 22னா இத வச்சு போடுவோம். ஒமேகா 33னா இத வச்சு போடுவோம். அவன் என்ன கேட்கறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலா லிங்க் பண்ணி மாத்தணும். அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ இங்க எடுத்து போடுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? P12.3 அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா இதுதான். P12.3னா நம்மளோட ஃபார்முலா இதுதான். இதுல ஒமேகா 12 ஒமேகா 11ஓட ஃபார்முலா தான் இங்க டிட்டர்மினன்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாயிரும். சோ அதே ஐடியா தான் ஒமேகா 12.3 போட்டீங்களா, இங்க வந்தீங்கன்னா ஒமேகா 13.2 ஒமேகா 13.2 ஓட வேல்யூ என்ன? சிக்மா 1 டிவைடட் பை சிக்மா 3. ரெண்டு ஃபார்முலா லிங்க் பண்ணி படிங்க. ஃபார்முலா படிக்கும்போது ரெண்டு ஃபார்முலா லிங்க் பண்ணி படிங்க. இங்க 12னா என்ன கிடைக்குது? சிக்மா 1 டிவைடட் பை சிக்மா 2. அதே 13னா என்ன கிடைக்கும்? சிக்மா 1 டிவைடட் பை சிக்மா 3. அவ்வளவுதான். இந்த டிட்டர்மினன்ட் எப்படி லிங்க் பண்றான் பாருங்க. இது 12 டிவைடட் பை 11. 12 டிவைடட் பை 11. அப்ப இங்க என்ன கிடைக்குது? 13 டிவைடட் பை 11. அப்ப 13 யாரு? இங்க இருக்கிற மாதிரி இவனை மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் லிங்க் பண்ணி போட்டுறாங்க. அவ்வளவுதான். அப்ப ஒமேகா 13 எங்க கண்டுபிடிப்பீங்க? இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் ஒமேகா 13ஓட வேல்யூ. ஒமேகா 11 ஆல்ரெடி எழுதிக்கிறீங்க. ஆல்ரெடி இங்கே எழுதிக்கிறீங்க பாத்தீங்கன்னா இது ஒமேகா 11. அப்ப ரெண்டு ஃபார்முலா சேம் தான். இதை வச்சு நம்ம வேல்யூஸ் வந்து போட்டுடலாம். சரி, ஜஸ்ட் ஃபார்முலா படிக்க மட்டும் கத்துங்க ஷார்ட்கட் வச்சு. இதை உங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சென்ட் பண்ணிடுறேன். ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து பிளான் ஆஃப் ரெகரேஷன் வித் 3 வேரியபிள்ஸ் கான்செப்ட். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சிலபஸ் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் உங்களுக்கு சிலபஸ்லேயே இருக்குது. அது மல்டிபிள் கார்லேஷனா யாரு, பார்ஷியல் கார்லேஷனா யாரு, அடுத்து மல்டிபிள் ரெகரேஷனா யாரு. மல்டிபிள் ரெகரேஷன் உங்கள் கிளாஸ் நோட்ஸ்ல இருந்து எடுத்து போட்டுக்கிறேன். மல்டிபிள் ரெகரேஷனா யாரு, இந்த 3 கான்செப்ட் தான். இந்த 3 கான்செப்ட் பார்த்தாவே உங்கள் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ மல்டிபிள் கார்லேஷனை என்ன நோட்டேஷன் நோட் பண்ணுறாங்க? கேபிட்டல் ஆர் போட்டுட்டு 1.23 நோட் பண்ணுறாங்க. 1.23 நோட் பண்ணுறாங்க. இது ஒமேகா. ஒமேகாங்க யாரு? ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டுருக்காங்க. அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ இது வந்து ஒமேகா 11. ஒமேகா 11ஓட வேல்யூ இது. இது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறாங்க. சப்போஸ் இதையும் மீறி வேணும் R123 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் நம்ம ஈஸி தான் 12 ஸ்கொயர் பிளஸ் 13 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இது எல்லா வேல்யூ அதான் போட்டுக்கிறாங்க. நம்ம ஈஸியாக படிச்சுங்க. R12 ஸ்கொயர் பிளஸ் R13 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் R12 R13 R23 எல்லா கார்லேஷன் வந்துடுது. டிவைடட் பை இங்க என்ன எலிமெண்ட் இருக்கிறாங்களோ அதனோட கார்லேஷன். அப்ப என்னாச்சு? 1 மைனஸ் R23 ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. அதாவது R123க்கு. இதே நீங்க மாத்தி போட்டாலும் அதான் வர போறோம். R2.31 இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு என்னாச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாமா? இது R1.23க்கு போட்டாச்சு. இதனோட ஃபார்முலா என்னாச்சு கெஸ் பண்ணி சொல்றாங்கன்னு? R2.31க்கு இந்த ஃபார்முலா லிங்க் பண்ணிட்டு எப்படி நம்ம சொல்றாங்கன்னு? அதாவது அண்டர்ஸ்டாண்ட் முடியுதா? என்னமா? R1.23 தான் சார் ஆல்ரெடி எழுதி இருக்கோம். R1.23க்கு எழுதிக்கிறேன். நான் கேக்குறேன் R2.31க்கு கேக்குறேன். இங்க இருக்குது பத்தி இங்க இருக்கு. இதுக்கு எப்படி எழுதலாம்? லிங்க் பண்ணி சொல்லுங்க. R23 ஸ்கொயர் 23 ஸ்கொயர் 23 ஸ்கொயர் பிளஸ் 21 ஸ்கொயர் 21 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் ஒன்னு தான் சொல்லிக்கிறேன். கரெக்ட்டா? R21 ஸ்கொயர் or 12 ஸ்கொயர் both are same. அவ்வளவுதான் கண்ணு. மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இது எல்லாமே வந்துரும். 1 2 1 3 2 3 கரெக்ட்டா? இது எல்லாமே வந்துரும். கரெக்ட்டாமா? டிவைட் பை இங்க என்ன கிடைக்கும்? இங்க மட்டும் மாத்தணுமா? 1 மைனஸ் 31 ஸ்கொயர் 31 வந்து 13 ஸ்கொயர். அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரியும் 13ம் 31 ஈக்குவல் ஆர் 12ம் R21 ஈக்குவல். இதை ரீப்ளேஸ் பண்ணி நான் மாத்தி அப்ளை பண்ணிக்கிறேன். சரியா கண்ணு? அவ்வளவுதான். மல்டிபிள் கார்லேஷன் ஃபார்முலா இந்த மாதிரி லிங்க் பண்ணி எழுதி படிக்கணும்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியாமா? ஸோ பார்ஷியல் கார்லேஷன் ஐடியா அதே தான். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்களேன். R12.3 R12.3 இது வந்து கேபிட்டல் ஆர் நோட் பண்ணுவாங்க. இப்போ மல்டிபிள் கார்லேஷனா பார்ஷியல் கார்லேஷனா ஸ்மால் ஆர் நோட் பண்றாங்க. 12.3 இது எப்படி நோட் பண்றாங்க? இந்த R12 அப்படியே வந்துருது. R12 அப்படியே வந்துருது. இந்த 1 வந்து இங்க லிங்க் பண்றாங்க, 2 வந்து இங்க லிங்க் பண்றாங்க. அப்போ 1323 டிவைடட் பை இங்க டேம் என்ன எப்படி லிங்க் பண்ணி எழுதினியோ அதை மட்டும் நீங்க ஸ்கொயர் பண்ணி 1ஆல மைனஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். ஸோ அதே ஐடியா தான் இதுக்கும். R23
R23 எழுதுவீங்க. R23 மெயின் எழுதிக்கிங்க. அப்புறம் R21. R21னாலும் 121னாலும் ஒண்ணு தான். R31. R3னாலும் R13னாலும் ஒண்ணு தான். அப்ப திரும்ப இங்க என்ன எழுதிக்கிறோமோ அந்த டேர்ம் இங்க வந்துரும். சரியாடா கண்ணு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இதுல ஃபார்முலா எப்படி லிங்க் பண்றாங்கன்னு? சார். அப்ப இதுக்கு சொல்லுங்க. R13.2. இதுக்கு சொல்றா கண்ணு? ரூட் ஆஃப் இல்ல ரூட் இல்ல. இந்த கான்செப்ட். ஓ அதுக்கு ஆர் ம் 13 ம் மைனஸ் ம் R12 ம் R23 வெரி குட்மா. அவ்வளவுதான். ம் divided by root ம் of ம் 1 minus ம் R12 square ம் into 1 minus R23 R3. R23 ஸ்கொயர். இங்க இருக்கு. அவ்வளவுதான் கண்ணு. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப ஃபார்முலா மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டா நம்ம மல்டிபிள் கார்லேஷன் கொஸ்டின் இருந்தாலும் சரி பார்ஷியல் கார்லேஷன் கொஸ்டின் வந்து நம்ம அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். சரியாம்மா? சார். ஓகேம்மா. இப்போ ட்ரீ வேரியட் யூஸ் பண்ணி நம்ம இந்த கான்செப்ட் கேட்குறாங்க. இந்த வேல்யூஸ்ல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? எனி ஐடியா? சிக்மா 1 கொடுத்துட்டா, சிக்மா 2 கொடுத்துட்டா, சிக்மா 3 கொடுத்துட்டான். R12 கொடுத்துட்டா, R13 கொடுத்துட்டான், R31 கொடுத்துட்டான். ஃபைண்ட் R231. இதை மட்டும் கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட், ஈஸியா இருக்குங்கிறான். அப்போ R231க்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதி பழகணும். ஃபார்முலா என்ன? R23 மைனஸ் R12 R13 divided by root of 1 minus R12 square into root of 1 minus R13 square. கரெக்டாடா கண்ணு? அப்போ வேல்யூஸ் இங்க இருக்குங்க, அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க கண்ணு. வேல்யூஸ் இங்க இருக்குது, வேல்யூஸ் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க. சாரி, கரெக்ட் தானே? மைனஸ் 13 ஓட வேல்யூ அப்போ 0.7 இன்ட்டு 0.5 divided by root of 1 minus R12 square 0.7 square into root of 13 square 0.5 square. சொல்லுமா, இது சிம்பிள் பண்ண என்ன வருது சொல்றேன். எடுத்துக்கமா, கால்குலேட்டர் எடுத்து போட்டுருங்க. So 0.5 minus end up this 2.5. Numerator 0.15, sir. 0.15. Root of 1 minus 0.7. 0.7 into 0.7 into root of ஒரே நிமிஷம் சார். ஃபுல்லாகவே போட்டுருவோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபுல்லாகவே போட்டுருவோம். ஒரே கால்குலேஷன். அதோட வேல்யூ 0.71 சார். டினாமினேட்டராமா? ஆமா சார். இப்போ ரெண்டு டிவைட் பண்ணா இல்ல ஒரே நிமிஷம் சார். ரூட் எடுக்கலையா? ரூட் எடுத்துட்டியாமா? ரூட் எடுத்துட்டேன் சார். இன்னொரு இது இருக்கு. இன்டு 0.7. டினாமினேட்டர் வந்துட்டு 0.614 சார். ஃபுல்லாகவே போட்டிங்களா? ஆமா சார். கம்ப்ளீட் பண்ணுமா? ஆன்சர் வந்துட்டு 0.244 சார். 0.24. சரிங்களா? அது கண்டிப்பாக என்ன வேணும்? லெஸ் தென் 1ன்னு வரணும். அந்த லெஸ் தென் 1ங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. ஒவ்வொரு கேஸுக்கும் லெஸ் தென் 1 வரும், 1 வரணும். சரிங்களா? அடுத்த பாஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கார்லேஷன் கேட்குறாங்க. R1.23. R1.23க்கு நம்ம ஃபார்முலா கற்றுக் கொடுத்துக்கிறோம். அந்த ஃபார்முலா ரெஃபர் பண்ணிங்க. இது R1.23யோட ஃபார்முலா. அதாவது ரூட்டில் வருது. இங்கே ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வர ஃபார்முலா எப்படி? 1 2 ஸ்கொயர் 1 3 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எல்லா கார்லேஷனும் டிவைடட் பை இந்த 2 3 ஸ்கொயர். அதான் ஃபார்முலா வரும். கொஞ்சம் ஷார்ட்கட்டில் நான் வச்சுங்க, எழுதுறேன். R12 square plus R13 square minus 2 times of R12, R13, R23 divided by என்ன வந்தது? 1 minus ஆமா 1 minus R23 square.
1 minus R23 square. கரெக்டா கண்ணு? இப்போ ஜஸ்ட் வேல்யூ அப்ளை பண்ணா போனாங்கண்ணே. அப்போ ரூட் ஆஃப் இது என்ன கிடைச்சது 0.7 ஸ்கொயர் பிளஸ் 0.5 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 2 டைம் 0.5 வந்தது 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.7 டிவைடட் பை 23 ஓட வேல்யூ 0.5 நினைக்கிறேன் 23 ஆமாம் 0.5 அப்போ 1 மைனஸ் 0.5 1 மைனஸ் 0.5 தி ஸ்கொயர் இதை கம்ப்ளீட் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே ஓவரால் ரூட்ல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன ரிசல்ட் வருதுன்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சது கண்டிப்பா எல்லா வேல்யூமே என்னவா கிடைக்கணும் லெஸ் தென் 1 தான் கிடைக்கணும் அல்ல ஈக்குவல் டு 1 கிடைக்கலாம் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் லெஸ் தென் 1 கிடைக்கணும் ஈக்குவல் டு 1 கிடைக்கலாம் தவிர மோர் தென் 1க்கு போக கூடாது அந்த பாயிண்ட் மட்டும் பாத்துக்கணும் சார் சார் நியூமரேட்டர் 0.39 சார் ஓகேமா ஆக்சுவலா ரூட் எடுக்காம கரெக்ட்டுங்களா ரூட் எடுக்காம சார் 0.39 இது வந்து 1 minus 0.25 அப்ப 0.75 வா 0.75 சார் 0.52 சார் இப்போ ரூட் எடுத்து போட்டீங்க கரெக்ட்டுங்களா 0.5 அவ்வளவுதான் கண்ணு இப்போ பெருசா இல்ல என்ன டைம் வேணா கேட்கட்டும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போதும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி போயிடலாம் சரிங்களா இது ரெண்டும் உங்களுக்கு சிலபஸ் கிடையாது அதை விட்டுருங்க நம்மளுக்கு இது மெயினா இருக்குது இது பார்த்தீங்கன்னா பார்ஷியல் கார்லேஷன் ரிசல்ட் இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கார்லேஷனோட ரிசல்ட் உங்களுக்கு இதுதான் வந்து ரெக்ரெஷன் லைனுங்கிற கான்செப்ட் உங்களுக்கு வேற கான்செப்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க மல்டிபிள் ரெக்ரெஷன் ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரெக்ரெஷனோட கான்செப்டோட ஃபார்முலா அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே கொடுத்துக்கிற ஃபார்முலாவை வச்சு நம்ம போட்டா போதும் சரிங்களா மெயினா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணிட்டு இதான் வரும் எய்தர் நம்மளுக்கு டேட்டா கொடுத்துருவோம் இங்க என்ன மைனஸ் பாயிண்ட்னா இப்படி கொடுத்துட்டாலும் நம்ம டக் டக்குன்னு போடலாம் உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின்ல கடற்கடன் போட வேணும் இந்த R12 23 31க்கு நீங்க கண்டுபிடிக்கணும் எப்படி கொடுப்போம்னா x1 x2 x3 வேல்யூ கொடுத்துருவாங்க 10 20 30 18 22 இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருவாங்க அதை வச்சு நீ போடணும் அதுதான் பெரிய ஒர்க்கா இருக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி கார்லேஷன் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நம்ம எத்தனை டைம் கிடைக்கணும் 3 கார்லேஷன் கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டுங்களா செப்பரேட்டா 3 கார்லேஷன் கண்டுபிடிக்கணும் கார்லேஷன் கண்டுபிடிக்கும் போது சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா ஃபார்முலாவே என்ன இருக்குது சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் இருக்குது அப்போ இங்க வந்து சிக்மா இஜெட்னு வரும் அவ்வளவுதான் 3மே கண்டுபிடிச்சிருவோம் பட் இது செப்பரேட்டா கண்டுபிடிக்கணும் அதுக்கு மட்டும் டைம் ஆகும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா கால்குலேட்டர் போட்டு பழகிட்டோம்னா நமக்கு ஈஸியாயிரும் ஓகே டக்குன்னு சரி டேட்டா வேல்யூ கொடுத்து போட தெரியுமில்ல டேட்டா வேல்யூ கொடுக்கும்போது நம்ம ஆல்ரெடி கார்ல் பியர்ஸ் மெத்தட் ரேங்க் கார்லேஷன் போட்டுக்கோம்ல உங்களுக்கு வந்து ஜென்ரலா கேட்டாங்கன்னா கார்ல் பியர்ஸ் போட வேணும் இல்லைன்னா ரேங்க் கார்லேஷன் கேட்டாதான் போட சொல்லிக்கிறேன் அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணிக்க சரியாமா இந்த 3 இது டேட்டா வச்சுட்டு நம்ம வந்து போடணும் இது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ரேங்க் கார்லேஷன் கண்டுபிடிக்கலாம் அதை நீ பழகிக்கிறியாம இன்னும் பழகலையா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஏன்னா டேட்டா வேல்யூ கொடுத்தா நீ தெரியலையா அதை வேணா லிங்க் அனுப்புறேன் யூடியூப் லிங்க் அதை வேணா நீ கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாத்துக்கிறியா நீ இப்படியே மேனுவலா கால்குலேஷன் பண்ணி போட்டுக்கிறியா தெரிஞ்சு வச்சுக்கிறேன் சார் செக் பண்றதுக்கு ஈஸியா ஆமா செக் பண்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணி போடுறது நான் உனக்கு அனுப்புறேன் எங்க கால்குலேட்டர் இருந்தா கூட நான் போட்டு அனுப்பியிருப்பேன் எங்க கால்குலேட்டர்ல பாக்குறேன் நான் செக் பண்ணி அனுப்புறேன் சரிங்களா அது ஈஸியா இருக்கும் ஏன்னா டக்கு டக்குன்னு போடலாம் ஆரோட வேல்யூ கரெக்டா இல்லைன்னு டக்குன்னு போடலாம் மேனுவலா போறத விட கால்குலேட்டர் போட்டு ஜஸ்ட் வேல்யூ என்ட்ரி பண்ண டக்கு டக்குன்னு வந்துருக்காங்க இது எதுக்காக சொன்னா இப்ப அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க இதான் மல்டிபிள் ரெக்ரெஷனோட கான்செப்ட் இது ஆல்ரெடி நீங்க படிச்ச ஃபார்முலா தான் நீங்க அனுப்புற மெட்டீரியல் தான் அனுப்பிக்கிறேன் இப்போ 3 வேரியபிள் கொடுத்துருவாங்க 3 வேரியபிள் பேஸ் பண்ணி மல்டிபிள் ரெக்ரெஷனோட லைனோட ஈக்குவேஷன் கேட்பாங்க எக்ஸ்ட்ரா ரெக்ரெஷனாவே நம்மளுக்கு என்னன்னா 1 2 வேரியபிள்னா லைன் ஈக்குவேஷன் ஓகேங்களா x1 x2 ஆர் x yன்னு கேட்டாங்கன்னா லைன் ஈக்குவேஷன் இது பார்த்தீங்கன்னா லைன் ஈக்குவேஷன் இப்போ 3 வேரியபிள் வருதுன்னா பிளைன் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்னா 3D டைமென்ஷன் அதனால வந்து இது வந்து பிளைன் ஈக்குவேஷன் ஆயிரும் சரிங்களா இது பிளைன் ஈக்குவேஷன் ஆயிரும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 3 வேரியபிள ஒரு வேரியபிள் பிக்ஸ் பண்ணிப்பாங்க ஒரு வேரியபிள் பிக்ஸ் பண்ணிட்டு மீதி 2 வேரியபிள் வச்சு ஜென்ரேட் பண்ணுவாங்க மீதி 2 வேரியபிள் வச்சுட்டு எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்க எப்படி நம்மளுக்கு லைன் ஈக்குவேஷன் வந்து y = mx + c ன்னு எழுதுறோமோ அதே மாதிரி 3 வேரியபிள்ல வந்து இந்த மாதிரி கான்செப்ட் ஃபார்முலாவை எழுதலாம் இதுதான் அவங்க கொடுத்துக்கிறோம் சரிங்களா அதாவது என்ன எழுதலாம் 3 வேரியபிள்னா எக்ஸா பேராபோலிக் ஈக்குவேஷன் பாங்க பேராபோலிக் ஈக்குவேஷன் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும் பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளைன் ஈக்குவேஷன் a + bx + c x1 x2 ன்னு வச்சுக்கோங்க c x1 plus cx2 ஓகே bx1 plus cx2 இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் அதை வந்து உங்களுடைய கான்செப்ட்டுக்கு மாத்தி இந்த ஃபார்முலாவை கொடுத்துறாங்க சரியா கண்ணு ஓகே
இப்போ a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா along x3னால x3 பார் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இந்த b1 into x1 பார் b2 into x2 பார். அப்படின்னா என்னன்னா x1 x2 x3 டேட்டா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டா வேல்யூக்கு இதுக்கு தனியா மீன், இதுக்கு தனியா மீன், இதுக்கு தனியா மீன் கண்டுபிடிச்சு இங்க அப்ளை பண்ணிடுவீங்க. சரிங்களா? அப்ப P1 P2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா இங்க பாருங்க P1 P2 ஓட வேல்யூ இதுதான். இதுதான் நம்ம போடணும். இதுக்கு தான் அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்திருந்தேன். அவன் பார்த்தா இந்த ஃபார்முலாவை கொடுத்துக்கிறான். சரிங்களா? அப்ப B1 P2 யாரு? இவன் தான். அப்ப இந்த ஃபார்முலா நாம வச்சுக்கணும். சரிங்களா? அலாங் யார் சொல்லிக்கிறாங்க? x3 சொல்லிக்கிறானா? நல்லா பாத்துங்க இங்க x3 ன்னு சொல்லிக்கிறான். அப்ப பாருங்க இங்க பாத்தீங்கன்னா x3 x1 வேரியபிள் அடுத்தது x3 x2 x3 x3 கிடையாது 1 2 வந்துருது. 1 2 வந்துருது. இங்க பாத்தீங்க இதுக்கு 1 2 வந்துரும். இதுக்கு பாத்தீங்கன்னா 1 3 1 வந்துருது. இது 3 2 வந்துருது. சரிங்களா? அத மட்டும் ஃபார்முலா ஷார்ட்கட்டா படிச்சுக்கங்க. இங்க 1 2 ஸ்கொயர் இங்க 1 2 ஸ்கொயர். பட் மாற வேரியபிள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வேரியபிள் மாறுது. இந்த வேரியபிள் மாறுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள் மாறும். இங்க இருக்கிறது இதுவும் மாறும். சரிங்களா? இதை மட்டும் நான் வச்சுட்டு ஃபார்முலா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. மத்தபடி எதுவும் மாறல சேம் ஃபார்முலா. சரியா கண்ணு? ஓகே. இப்ப நான் வந்து இப்போ உங்களுக்கு இப்ப இது ப்ரிப்பேர் பண்ணி இப்போ ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இது ப்ரிப்பேர் பண்ணேன். உங்களுக்கு சர்ச் பண்ணி எடுக்கும்போது இது வந்து 2023ல இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. 10 மார்க் கொஸ்டின். உங்களுடைய விஐடியோட சிலபஸ்ல 20 அந்த லிங்க் அனுப்புறேன். அதுல நிறைய கொஸ்டின்ஸ் பேங்க் இருக்குது. 2023ல இந்த கொஸ்டின் விஐடில கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அப்ப என்னது x1 இருக்கிறதுல x1 தான், x2 இருக்கிறதுல x2 தான், y இருக்கிறதுல யார் இருக்கிறா x3 நிக்கிறாங்க. அப்ப அந்த ப்ரீவியஸ் ஃபார்முலா என்ன பண்றீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி மாத்தணும். இந்த ஃபார்முலா இருக்குதுல இந்த ஃபார்முலா என்ன இருக்குது x3க்கு பதிலா y இருக்குது. அப்ப இது y ன்னு வெச்சுக்கிறீங்க. இது x1 னா x1 தான், x2 னா x2 தான். அப்ப எங்கெல்லாம் x3 வருதோ அது வந்து y ன்னு மாத்திக்கிறீங்க. இந்த ஃபார்முலா எங்கெல்லாம் x3 வருதோ அது வந்து என்ன மாத்திக்கிறீங்க y ன்னு மாத்திக்கிறீங்க. சரிங்களா? இதெல்லாம் y ன்னு மாறிடும். அதே மாதிரி இங்க 3 1ங்கிறது என்னது y1 y2 அப்படின்னு மாறும். அவ்வளவுதான். அப்ப இந்த டேட்டா வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். டபுள் ட்ரிபிள் டிஜிட்ல வரும். அப்படிங்கும் போது நீ நார்மல் ஃபார்முலா வச்சு போட்டோம்னா ரொம்ப லென்த்தா போகும். இதுல ட்ரிபிள் டிஜிட் ஆயிடுச்சு. ட்ரிபிள் 4 டிஜிட்ல வருது. அப்ப இந்த கான்செப்ட் வச்சு நீ ப்ராப்ளம் போட்டா கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆயிரும். அவ்வளவு கால்குலேஷன் பெரிய லென்த்தா போகும். மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குது 2 4 6 6 இன்ட்டு 3 18 டேட்டா வெடிச்சிருக்குது. அப்ப அத்தனை ஸ்கொயர் பண்ணி போடங்காட்டி நம்ம அனோவா கான்செப்ட் நான் இருக்குங்களா ஏதோ ஒரு மிடில் வேல்யூ எடுப்போம். அந்த மிடில் வேல்யூ வந்து நம்ம நார்மலா ஈஸியா நம்ம ரன் பண்ணி பார்த்து போட்டுருவோம். சரிங்களா? அப்ப அந்த கான்செப்ட் ஃபார்முலா வச்சு நீங்க போட்டீங்கன்னா நம்ம ஈஸியா இருக்கும். சரிங்களாமா? இங்க பாருங்க அவன் வந்து பீட்டா நாட் இன்ட்டு பீட்டா 1 பிளஸ் பீட்டா 2 கொடுத்துக்கிறாங்க. அப்ப இங்க பீட்டா நாட்டுக்கு நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்து படி என்னது ப்ரீவியஸ் நான் ஃபார்முலா கொடுத்தது வந்து பீட்டா நாட் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துக்கிறேன். பீட்டா 1க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்னது P1 அண்ட் பீட்டா 2 பொறுத்த வரைக்கும் P2. பீட்டா 2 பொறுத்த வரைக்கும் இது P2. ஸோ அந்த ஃபார்முலா ஆல்ரெடி மேலே எழுதிக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ணி போட்டுருவோம். சரிங்களா? அவன் கொடுத்த ஃபார்மெட் இது இதை வச்சு நம்ம போட போகிறோம். சரியா கண்ணு? இந்த கால்குலேஷன் போட முடியல. என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபார்முலா அப்படி இருந்தால் நம்ம கைக்கு என்னென்ன வேணும்? எல்லாத்துக்கும் ஆவரேஜ் வேணும். பாருங்க x3 பார் x1 பார் x2 பார். அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன வேணும்? x1 பார் வேணும், x2 பார் வேணும், இங்கே ஒய்ன்னு கொடுத்துறா y பார் வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? 3 கார்லேஷன் கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்க இங்க பாருங்க 3 கார்லேஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன மீனிங் r of x, y வேணும். அதாவது x1, y வேணும். r of x2, y வேணும். அடுத்தது r of x1, x2 வேணும். இது 3 கார்லேஷன் கண்டுபிடிக்கணும். சரியா கண்ணு? பட் எல்லாமே டேட்டா நம்ம பெருசா இருக்கனால நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஈஸியா நம்ம போட போறோம். சரிங்களா? திரும்ப இதை வந்து உங்களுக்கு இன்செர்ட் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல இருந்து எடுத்துங்கிறது உனக்கு அனுப்பிடுறோமா? அப்ப நீங்க அதை போய் பார்த்துக்கலாம். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிற வெப்சைட்டு. எதுக்கு உங்களுக்கு அனுப்பிடுறோம். இதுல இருந்து எல்லாமே வந்துருன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு லிங்க் அனுப்பிடுண்டாக்கானே அதுல இருந்தா வரும். அது கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. அதில் எல்லா சப்ஜெக்டும் இருக்குது. நம்ம மேக்ஸ் வேணுங்கிறத நம்ம மேக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னா டைரக்டா போடுறதுக்கு நம்ம லேட் ஆகும். அதனால என்ன பண்றோம்னா UVW
அது என்ன எடுக்கணும்? u ஈக்குவல் டு x1ல என்ன வேரியபிள் இருக்குதோ அது மைனஸ் சம் a வேல்யூ. a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண வேணும். x2ல என்ன இருக்குதோ அதுக்கு b வேல்யூ கண்டுபிடிக்கணும். x3ங்கிறது இந்த yல வந்து c வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது எந்த வேல்யூ வச்சு நம்ம மைனஸ் பண்றங்கிற கான்செப்ட் வேணும். எந்த டேட்டாக்கு? இந்த டேட்டாக்கு. இது எந்த வேல்யூ வச்சு நம்ம மைனஸ் பண்ணலாம் கண்ணு? எனி ஐடியா? ஆல்ரெடி அனோவால போட்டு இருக்கும்ல. செப்பரேட்டா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் வச்சு நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இது எந்த வேல்யூ வச்சு மைனஸ் பண்ணலாம்? ஆக்சுவலா இங்க ரிப்பீட்டட் கான்செப்ட் வராது. அனோவா இருந்தா ரிப்பீட்டட் கான்செப்ட் வச்சு போடுவோம். இது இருக்குது மொத்தம் 6 வேல்யூ தான். ஒவ்வொரு டேட்டாக்கும் இண்டிவிஜுவலா பார்க்க போறோம். அப்ப இதுல நம்ம எது வேணா எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? எது எடுத்து போடலாம் கண்ணு? 33 இல்ல 15 எது எடுத்து போடலாம் கண்ணு? 33. அப்ப 33னா இது ஏன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ அடுத்த கான்செப்ட் படி இது எல்லாமே பெரிய பெரிய வேல்யூ ஆகுது. இது யார் எடுக்கலாங்கன்னு? 816. அடுத்தது சி வேல்யூ 172 எடுத்துக்கலாம். 172. இது சி வேல்யூமா? அப்ப u சொல்லுங்க. இங்கே போட்டலாம். u இங்க என்ன வரும்? u 33 னா எவ்வளவு கிடைக்குதுன்னு? -16 -16 அப்ப 2 டிஜிட் தான் வருது. -20 0 இது 18 அம்மா 33 மைனஸ் வருமா? 18 ஆட் பண்ணினா 18 15 மைனஸ் இதுனா 18 அம்மா 18 ஏதாச்சும் தப்பான சொல்றாங்கன்னு தப்பான மாதிரி இருக்குது. கொஞ்சம் மைனஸ் பண்ணி சொல்லி டக்கு டக்குன்னு கால்குலேட்டர் போட்டு இல்லை நார்மலாக போட்டாச்சு. இது என்னது? 16 மைனஸ் 16 கரெக்ட். -10 இது 16 -10. 15 minus 33 minus 18. ஆமாடா கண்ணு. இது வந்து ப்ளஸ் 43 minus 10. 43னா 10 + 10 கரெக்ட்டா? ஆமா சார். 40 minus 33 7. அதே மாதிரி w போடுற கண்ணு. u b b போட அப்புறம் w போடலாம். b 851 minus 816. 35 sir. 35 1058 minus 816. 242. 332 அம்மா. 242 நினைக்கிறேன் சார். 242. 242. ஓகே 242 போட்டுருங்க. 357 minus 816. 541. 541. 0. அது 0 ஆமா. 1201 minus 816. 385. 385. 385. 299. 499 அம்மா. 299. 299. இது v அடுத்து w எடுக்கணும். 23 minus 172 is 21. 21 அம்மா. ஆமா சார். minus 0. 0 minus 59. minus 59. 58. 58. minus 81. minus 81. minus 45. minus 45. இப்போ UVW ஒரு சொல்கிறேன் கரெக்டாக சார். 45 கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 72 இருக்குது, இது 125 வருதா? ஆமாம் சார். இல்லை இது 172 minus 125. 45 வராது. 45 minus 172. 47. 47. minus 47. அவ்வளோதான் கண்ணு. சரி ஓகே. இப்போ UVW கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது என்ன பர்பஸ்க்காக கண்டுபிடிச்சிக்கிறோம்? ஆர் u, v கண்டுபிடிக்கணும். அடுத்து ஆர் u, w கண்டுபிடிக்கணும். அடுத்து ஆர் v, w கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? நான் இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா? இதுதான் ஃபார்முலா. RUVனா என்ன கால்குலேஷன் வேணும்? u × v கால்குலேஷன் வேணும். அடுத்து என்ன வேணும்? u² கால்குலேஷன் வேணும். இது சம்மேஷன் u தி ஹோல் ஸ்கொயர். சம்மேஷன் u தி ஹோல் ஸ்கொயர். அடுத்து v² கால்குலேஷன் வேணும். சம்மேஷன் v தி ஹோல் ஸ்கொயர் வேணும். அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஹோல் ஸ்கொயர் போட்டால் போதுங்க. அதே மாதிரி
இந்த வேல்யூ இருக்கிறது இங்க ஸ்கொயர் பண்ணா போதும். அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப நம்ம டேபிள்ல என்னென்ன வேணும் பாத்துங்க. யூவி, யூடபிள்யூ, அடுத்து யார் வேணும்? யூ ஸ்கொயர்ட், யூ ஸ்கொயர்ட், வி ஸ்கொயர்ட், டபிள்யூ ஸ்கொயர்ட் வேணும். இவ்வளவு டேபிள் இங்க ரன் பண்ணி காட்டணும். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு யார் யார் வேணும் அப்படின்னா யூவி, யூடபிள்யூ, விடபிள்யூ, யூ ஸ்கொயர்ட், வி ஸ்கொயர்ட், டபிள்யூ ஸ்கொயர்ட். இத்தனை கால்குலேஷன் எந்த ஃபார்முலா வச்சு இந்த வேல்யூ இங்க பாருங்க எல்லாமே டபுள் டிஜிட்டா இருக்குது. நல்லவேளை டபுள் ட்ரிபிள் கூட நம்ம டபுளா மாத்திட்டோம். இல்லைன்னா அதை மாட்டிருப்போம். இது ஒன்று மட்டும் 299, இது 385 நினைக்கிறேன். இது 385, இது 299, இது 242. இது 3 வேல்யூ மட்டும் நம்ம ட்ரிபிள் டிஜிட் இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் மாத்திக்கிறோம். இது எல்லா வேல்யூ நம்ம வந்து இங்க என்ட்ரி பண்ணிட்டு இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா? இந்த கால்குலேஷன் போட்டு காட்டணுமா இல்லை நீங்க ரன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், வரல சார். ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குங்களா எப்படி அப்ளை பண்ணணும்? ஓகே. அப்ப இந்த ஃபார்முலா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி போடணும். சரிங்களா? இப்ப யூ வந்து நம்ம மாத்திட்டோம். யூவி டபிள்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்னென்ன டேபிள் வேணும் நான் சொல்லிட்டேன். அப்ப அந்த டேபிள்ல அப்ளை பண்ணிட்டு பொறுமையா போட்டுட்டு அதை எங்க வந்து அப்ளை பண்ணணும்? திரும்ப அதை வந்து எங்க போடுவீங்க? இந்த கால்குலேஷன் போட போறீங்க. சரிங்களா? அப்ப இந்த P1 கால்குலேஷன் எப்படி மாறும்? நல்லா பாத்தீங்கன்னா இந்த P1 ஓட கால்குலேஷன் பீட்டா 1. அதான் வந்து ஓகே. P1ங்கிறது யாரு? பீட்டா 1. அப்ப பீட்டா 1 ஓட கால்குலேஷன் என்ன? இன்டர்சேஞ்ச் பண்ற பாருங்க. R UVWவா? அப்ப WU minus R WV R UV divided by 1 minus R UV square. இதான் வந்து பீட்டா 1 ஓட கால்குலேஷன் இன்டு என்னது? சிக்மா V3 னா X3 னா சிக்மா W divided by சிக்மா U. சிக்மா W divided by சிக்மா U. அதே மாதிரி பீட்டா 2. பீட்டா 2க்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணி போட்டுக்கலாம். கரெக்டாமா? இதே மாதிரி ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணி போடுங்க. அப்புறம் என்னது? பீட்டா 2 equal to R omega, that means WV minus R WU into R UV divided by 1 minus R UV squared. 1 minus R UV squared into sigma W divided by sigma B. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்ப அந்த டேபிளை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க எல்லா வேல்யூ சப்மிட் பண்ணீங்கன்னா பீட்டா 1 பீட்டா 2 கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி யார் வேணும்? ஒவ்வொன்றுக்கும் x3 x1 x1. அப்படின்னா இது யாரு? இது வந்து W பாரோட வேல்யூ, இது U பாரோட வேல்யூ, இது வந்து V பாரோட வேல்யூ. அப்ப நாம என்ன பண்ணணும்? அசியூம்டு மீனோட நம்மளுக்கு மீனோட கான்செப்ட் ஃபார்முலா வேணும். அசியூம்டுக்கு மீனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் பார் தான் வேணும். அப்ப இது x1 பார். x1 பாரோட வேல்யூ என்னன்னா அசியூம்டு மீன் என்ன? a plus a ஓட வேல்யூ அசியூம்டு மீன் பிளஸ் சம்மேஷன் என்ன கண்டுபிடிச்சிங்க? u கண்டுபிடிச்சிங்க. ui divided by n. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அதே x2 பார்க்கு என்ன வேணும்? நம்ம b கண்டுபிடிச்சிக்கிறோம். b ஓட வேல்யூ இதுதான் அசியூம்டு மீன் இதுல. அப்ப b plus summation vi divided by n. அடுத்து யார் வேணும்? y வேணும். y பார். அப்ப y பார் equal to c plus summation wi divided by n. இதான் இந்த பாரோட வேல்யூ. சரிங்களாமா? இந்த பாரோட வேல்யூ இதுதான். அப்ப இந்த பாரோட வேல்யூ வந்து எங்க அப்ளை பண்ண போறீங்க? இங்க இடத்துல அப்ளை பண்ண போறீங்க. எங்க? இந்த ஏங்கிற இருக்கிற இடத்துல இருக்கு பாத்தீங்களா? இந்த ஏங்கிற இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போடுவோம். சரியா கண்ணு? அப்ப இந்த ஏ பி சிங்கிறது நம்மளுக்கு என்னது? பீட்டா நாட். இது வந்து ஏங்கிறது யாரு? பீட்டா நாட். நம்ம குடிச்ச பிடிச்ச வரை இது பீட்டா நாட், இது பீட்டா 1, ஆல்ரெடி பீட்டா 2 போட்டிருப்பீங்க. இது எல்லா வேல்யூயும் கொண்டு வந்து எங்க அப்ளை பண்ண முடியும்? கிவன் த ப்ராப்ளத்துல போட போறீங்க. பீட்டா நாட்டுங்கிறது ஏவோட வேல்யூ. இங்க இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா இதுதான் நம்மளுடைய கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர். சரிங்களா? இதுதான் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர். அது ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷனை ரன் பண்ணி பார்த்துக்குங்க. இங்க என்ன சொல்லிக்கிறான்? சம் கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது இது வந்து x1 ஓட வேல்யூ 20 அண்ட் x2 ஓட வேல்யூ 1200 அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்னது? x1க்கு பதிலாக 20 ஆகும், x2க்கு பதிலாக 1200 போட்டீங்கன்னா y ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் கேட்கறாங்க. அதை நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். சரிடா கண்ணு? பண்ணிடலாமா? சரி, எல்லாமே கால்குலேஷன் பாட்டு தான் டக்குன்னு. கால்குலேஷன் பாட்டு பண்ணி இது 10 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. 2023ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க டக்குன்னு. சரியாமா?